எமது மாவட்டத்தில் மிக முக்கியமாக பிரச்சனையாக தற்போது இருக்கின்ற இந்த யானை மனிதன் மோதல் சம்பந்தமாக இந்த இடத்திலே சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. எமது பிரதேசத்திலே பல தடவைகள் இவ்வாறான நிகழ்வுகள் நடைபெற்று பல உயிர்ச்சேதங்களும் பொருட்சேதங்களும் தொடர்ச்சியாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த நடவடிக்கைக்கு மிக பிரதானமான காரணமாக இந்த தேவையான அளவு யானை வேலிகள் இல்லாமையினாலும் தேவையான உத்தியோகத்தர்கள் இல்லாமையாலும் பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இதற்கு உரிய நடவடிக்கையை இந்த வன ஜீவராசிகள் அமைச்சர் உடனடியாக மேற்கொண்டு தேவையான நிலையங்களை அமைக்க வேண்டும். இந்த நாடு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே முகம் கொடுக்கின்ற இந்த வேளையிலே புதிய அரசாங்கம் பொறுப்படுத்திருக்கின்றது. புதிய அரசாங்கத்தின் மூலமாக இன்று நாட்டிலே முதலீடுகளை வருவிப்பதற்கு அவசியமான வேலைகளை செய்கின்ற அதே நேரத்திலே நாட்டிலே இன்னும் ஊழல் ஒழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த ஊழலை ஒழிப்பதற்கான நடவடிக்கை முதலில் எடுக்க வேண்டும். இரண்டாவதாக நாட்டில் இப்பொழுது கொலை அதிகமாக நடக்கின்றது. 2 நாளைக்கு ஒரு தடவை எங்கே பார்த்தாலும் துப்பாக்கி சூடு நடைபெற்று அந்த துப்பாக்கி சூடின் மூலமாக பலர் இறந்து கொண்டு வருகின்றார்கள். அப்பொழுது வெளிநாட்டிலே இருந்து வருகின்றவர்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகின்றது, இந்த நாட்டிலே எப்படி முதலீடு செய்வது என்பது. ஆகவே அந்த கொலையை செய்கின்றவர்களை கைது செய்து நாட்டிலே ஒரு சமாதானத்தை மக்கள் பீதியற்ற நிலையிலே வாழ்வதற்கான நிலையை உருவாக்க வேண்டும். அப்பொழுதுதான் எங்கள் நாட்டுக்கு வெளிநாடு முதலீடுகள் வரும் என்பது. கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற இந்த துப்புரவு ஏற்பாடு என்பது ஒரு ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய ஒரு விடயமாக நாங்கள் பார்க்கின்றோம். அது ஊழலாக இருக்கலாம், அல்லது லஞ்சமாக இருக்கலாம், அல்லது நாட்டிலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற ஏனைய விடயங்களை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டமாகவும் இருக்கலாம். கொள்கை ரீதியாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் கூட இன்று நாங்கள் இந்தியாவோடு மிகவும் நெருக்கமாக உறவாடி கொண்டு இருக்கின்றோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. சிங்கள தீவுக்கோர் பாலம் அமைப்போம் என்கின்ற பாடலை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு உன்னதமான நாட்டை உருவாக்குவதையே நாங்கள் குறிக்கோளாக கொண்டிருக்கின்றோம். அதில் விசேடமாக மலையக மக்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக கூடுதலான கரிசனை எடுத்திருக்கின்றோம். அதில் உள்ளே நிச்சயமாக எங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவினுடைய வேலை திட்டத்தின் முக்கிய பங்காளியாக உண்டு. மலையக மக்கள், அடுத்து வடகிழக்கிலே பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் கூடுதலான கவனத்துக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கண் பார்வையற்றவர்கள் பாராளுமன்றத்திலும் கூட அவர்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பது எமக்கு பெருமையாக இருக்கின்றது, பாராட்டுகின்றோம். இந்த கண் பார்வையற்றவர்கள் போட்டி பரீட்சைக்கு தோற்றுகின்ற போது அந்த போட்டி பரீட்சையில் ஒரு வினாத்தாள் இருக்கின்றது, ஆப்டிடியூட் எக்ஸாம், நுண்ணறிவு பரீட்சை. இந்த நுண்ணறிவு பரீட்சையில் படங்கள் இடம்பெறுகின்றன, வரைவுகள் இடம்பெறுகின்றன. அப்படிப்பட்ட படங்கள் வரைவுகளை பார்த்து பதிலளிக்கக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு பார்வை திறன் அற்றவர்களாக இருக்கின்றார்கள். நான் அப்போது இந்த எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினரை நான் உணவுச்சாலையில் கண்டபோது இந்த விடயத்தை அவரிடமும் குறிப்பிட்டிருந்தேன். நல்ல ஒரு விடயம். அப்படிப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருப்பது என்பது ஒத்து உணர்தல், எம்பதி என்று சொல்வார்கள். ஒத்து உணர்ந்து அதனை செய்யக்கூடிய ஒரு நிலையில் அப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் தேசிய பட்டியல் மூலமாக கொண்டு வந்திருக்கிறீர்கள். இன்று யுத்தம் நிறைவடைந்து 15 வருட காலங்கள் நிறைவு பெற்றிருந்தாலும் கூட இன்று எமது மாவட்ட மக்கள் வாழ்வாதாரத்துக்கு மிகவும் கஷ்டப்பட்ட நிலையிலே இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு கடந்த கால அரசாங்கம் முதலீடுகள் என்ற அடிப்படையில் வீதிகளையும் கட்டடங்களையும் மாத்திரமே அமைத்து கொடுத்ததே தவிர தொழிற்சாலைகளை, தொழிற்பேட்டைகளை அமைப்பதற்கு பின்தங்கி இருந்தது. இன்று எமது இளைஞர்கள், யுவதிகள் இந்த நாட்டை விட்டு வெளிநாடு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதனால் இளம் குடும்பத்தினர் இன்று அவர்களின் பொருளாதார நிலையின் காரணமாக குடும்ப வன்முறைகள் இன்று அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. இதன் காரணமாக இன்று பெண்கள் மைக்ரோ ஃபைனான்ஸ் என்ற நிதி நிறுவனங்களின் கடன் பெற்றுக்கொண்டு தங்கள் தொழில்களை மேற்கொள்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நிறுவனங்களின் கடன்கள் மிக அதிகமான வட்டி வீதத்தில் வழங்கப்படுவதால் அவர்கள் இன்று அசௌகரியமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.